இந்த வீட்டினோட வாசல் தலைவாசலுக்கு வெளியே போர்ட்டிகோவா இருக்குனாலும் சரி, நிலவாசலுக்கு வெளியே தாராளமா இடம் இருக்குனாலும் சரி, வராண்டா இருக்கு அப்படின்னாலும் சரி, அந்த இடத்த சுத்த பத்தமா வச்சுக்கோங்க. தேவையில்லாத நம்மளே கூட வந்து பாருங்க, தலைவிரி கோலமா ஒரு கொண்டையை போட்டுக்கின்னு ஒரு கிழிஞ்ச நைட்டியை போட்டுன்னு என்ன வடிஞ்சுன்னு அப்படிலாம் இருந்தா அந்த வீட்டில் வந்து குடும்ப தலைவி எந்த வீட்டில் அப்படிலாம் இருக்காளோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனை கும்பிட்றவங்க கிட்ட மகாலட்சுமி நிலைச்சி நிப்பா. ஏன்னா தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிதிகளை கொடுத்தது யாரு அப்படின்னா ஐஸ்வரேஸ்வரன் ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா தாயாருக்கு இந்த நிதிகளெல்லாம் பாதுகாத்துக்கோ அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுத்தா அவன் அந்த பொறுப்பை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்த குபேரருக்கு. அப்ப ஆதியும் அந்தமும் இல்லாத பரமன் தான் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் 33 கோடி தேவர்களுக்கான ஐஸ்வர்யத்துக்கும் 14 லோகத்துல இருக்க ஐஸ்வர்யத்துக்கும் தலைவன் யாரு? இந்த வீட்டினோட வாசல் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பாருங்க தலைவாசலுக்கு வெளியே ஒரு ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்கள், வீடு அப்படின்னு இருந்தால் வீட்டினோட போர்ட்டிகோ அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, வீட்டு வாசலுக்கு வெளியே, வீட்டு வாசல் பக்கத்தில் இல்லை எதிர்க்க வெளியே நம்ம போர்ட்டிகோவில் என்னென்ன இருக்கலாம் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்றத மக்களே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாருங்கம்மா, இப்போ வீட்டு வாசல் அப்படின்னாலே இப்போ எங்கள் வீட்லேயே கூட வச்சுக்கோங்கம்மா, வீட்டு வாசலுக்கு தலைவாசலுக்கு நேராக எங்கள் ஹஸ்பண்டை கொண்டு வந்து செருப்பை விடுவாருமா. தலைவாசலுக்கு நேராக வந்து குப்பையை வைப்பார். நான் சொல்லுவேன், வீட்டு தலைவாசல் நேராக வந்து செருப்பை விடாத அப்படின்னு எடுத்து வைப்பேன், திருப்பி விடுவார், திருப்பி எடுத்து வைப்பேன், திருப்பி விடுவார். இது எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைம்மா, நிறைய பேர் வீட்டில் நடக்கும். அதுவும் நிறைய பேர் வந்து தெரியாது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக ஒரு இதில் இருக்கோம், அதனால் அந்த ஆன்மீக தொண்டில் இருக்கும், இறையாற்றல் நிறைஞ்சி நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். அப்போ எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் எங்களாலேயே எங்கள் வீட்டில் இருக்கவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஒவ்வொரு முறையும் நான் அது பல முறை சொல்லியிருப்பேன், அவர் கேட்குற மாதிரி இல்லை. நான் என்ன பண்ணுவேன், அவர் வெளியே போயிட்டு வந்தாலே செருப்பு எடுத்து உள்ள விடும். வெளியே போகும்போது இதோட என்ன தெரியுமாம்மா, வெளியே போகும்போது செருப்பு வந்து உள்ளே இருந்துச்சுன்னா செருப்பு எடுத்து ஏன் வச்சேன், இந்த செருப்பை தூக்கி வைக்கிறதே உனக்கு வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். என்னத்துக்கு அந்த வம்பு, அவர் வெளியே போகிறாருனே செருப்பு எடுத்து வைப்பேன், அவர் செருப்பு போட்டு போவார். வந்த உடனே அவர் உள்ளே வந்தார், நான் செருப்பு எடுத்து உள்ளே வச்சுடுவேன். இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து பாருங்கள், வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லுவோம், சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்போ இதுக்கு எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இப்படி செய்வார். என் குழந்தை எப்படி செய்யுமா, செய்யாது. நேராக போகும்போது செருப்பு எடுத்து வைக்கும், வந்த உடனே நேராக எடுத்து செருப்பு உள்ளே வைக்கும். அது வந்து பாருங்க, எனக்கு என் குழந்தைய வந்து மாற்ற முடியும். சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி வந்து ஹேபிட் பண்ணதுனால குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எடுத்து வைக்கும், திருப்பி எடுத்து போட்டுக்கும், அந்த மாதிரி. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்னால் மாற்ற முடியல. இப்போ இது எனக்கு இப்படி அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க, குடும்ப தலைவிగా அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க, அவங்க மாமனார் கேட்க மாட்டாங்க, மாமியார் கேட்க மாட்டாங்க, குழந்தைங்க சுத்தமாக கேட்காது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம அனுபவப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா. பொதுவாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை, நம்ம தான் எடுத்து வச்சுக்கணும். வீட்டு வாசலுக்கு நேராக செருப்பை விடுறது கூடாதுமா. ஏன் அப்படின்னா, வீட்டு வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் குடியிருக்கும், அதுக்கும் மேல தலைவாசல்ல கும்ப தேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கும்ப தேவதைகளுக்கு முன்னாடியோ குலதெய்வத்துக்கு முன்னாடியோ நம்ம நேரா செருப்பை விட்டா எப்படி இருக்கும், நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு நேரா ஒருத்தவங்க செருப்பை கொண்டு வந்து விட்டுட்டு போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும். அதை சொல்லி என்னால எங்க ஹஸ்பண்ட் கிட்டே மாற்ற முடியல. அதனால நான் ஒவ்வொரு முறையும் அதை மாத்துறதுக்கு நான் முயற்சி எடுத்து செஞ்சுப்பேன். அந்த மாதிரி உங்க வீட்லயும் இருக்காங்களா, நீங்க தயவு செஞ்சு நீங்க முயற்சி எடுத்து செய்யுங்க. ஏன்னா நமக்கு தான் வந்து பாருங்க, குடும்ப தலைவிகளுக்கு தான் குடும்பத்தை வந்து நல்ல சந்தோஷமா வச்சுட்டு இருக்கணும், பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், குடும்பம் ஹாப்பியாக இருக்கணும், குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு நம்ம தான் நினைப்போம். அவங்க கிட்ட சொன்னால் எங்கே மகாலட்சுமி கூப்பிடு அப்படிம்பாங்க. அதனால இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுறவங்க கிட்டலாம் நம்ம அவங்கள யாரையும் திருத்தணும் நம்மளால நினைக்க முடியாது, திருத்தவும் முடியாது. பழகலையா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பழகிக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி விஷயம் இருக்கா, நீங்கள் நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ நிறைய லேடிஸே நான் வந்து பார்ப்பேன். இப்போ எங்கள் வீட்லேயே பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிட்டு தொடப்பத்தை வந்து அந்த வாசப்படிக்கு நேராக போட்டு வைப்பாங்க, பழைய துணியை போட்டு வைப்பாங்க. அதாவது வீட்டு வாசல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த பத்தமாக இருக்கணும். தொடப்பத்தை போட்டு வைக்கிறது, செருப்புங்களை போட்டு வைக்கிறது, துணிகள் எல்லாம் களைச்சி போடுறது, பொருட்கள் எல்லாம் களைச்சி போடுறது, தேவையில்லாத பொருட்களை கொண்டாந்து வாசலில் போடுறது, இந்த ஈசான மூலையில் அப்படியே மொத்தமாக டம்ப் பண்ணி வைப்பாங்க. ஈசான மூலையில் இவ்வளோண்டு வெயிட் கூட இருக்கக்கூடாது அப்படின்றது ஐதீகம். இருக்கணும்னா அங்கே தண்ணி மட்டும்தான் இருக்கணும், அதை கொண்டு வந்து போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் உங்கள் வீட்லேயும் செய்கிறாங்களா, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்த முயற்சி பண்ணுங்க, இல்லை பழக முயற்சி பண்ணுங்க. இப்படி செய்யக்கூடாது அப்படின்றத பழகி கொடுங்க. பழகலை அப்படின்னா நம்ம செஞ்சுக்கலாம். அவங்க வச்சுட்டு போகிறாங்க, நம்ம எடுத்து வச்சுக்கணும், அவங்க வச்சுட்டு போகிறாங்க, நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஆக
இந்த வீட்டினோட வாசல், தலைவாசலுக்கு வெளியே போர்ட்டிகோவா இருக்குனாலும் சரி, நிலவாசலுக்கு வெளியே தாராளமாக இடம் இருக்குனாலும் சரி, வராண்டா இருக்குது அப்படின்னாலும் சரி, அந்த இடத்த சுத்த பத்தமாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத செருப்பு நிறைய இருக்கும். ஒரு 20 ஜோடி இருக்கும், அதில் 2 ஜோடி தான் போடுவோம். மீதி 18 ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு இருக்கும், பிஞ்சு இருக்கும், தூசி படிஞ்சிருக்கும், ஒட்டடை படிஞ்சிருக்கும். அதெல்லாம் தூக்கி களைஞ்சிடுங்க. தேவையில்லாத செருப்பு அப்படின்றது வைக்காதீங்க. தொடப்பம் வந்து பாருங்க, நல்ல புதுசாக ஒரே ஒரு தொடப்பம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் இவ்வளோண்டு தொடப்பம்லாம் வச்சுருப்பாங்க. கேட்டால் குப்பை வர்றதுக்கு, கழுவி விடுறதுக்கு அப்படிலாம். ஒரு பெரிய தென்னந்தொடப்பம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருக்கிறதுக்கு தொடப்போம். அது பூந்தொடப்பமாக இருந்தால் விசேஷம், இல்லை ஈச்சந்தொடப்பம் எதுனாலும் வச்சுக்கோங்க. இந்த டஸ்ட் ஃப்ரீ ப்ரூம்லாம் இப்போ வருது, எதுனாலும் வச்சுக்கோங்க. ஆக நம்ம பிரதானமாக 2 வச்சுக்கணும். மீதி குட்டி குட்டி தொடப்பம் நிறைய இருக்குன்னு தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி தொடப்பம் முழுசும் தேய்ஞ்சிடுச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது. என்ன சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னா, தொடப்பம் தேய்கிற மாதிரி நம்மளோட ஐஸ்வர்யமும் தேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேய்ஞ்ச தொடப்பத்தை வைக்காதீங்க, பிஞ்ச செருப்பை வைக்காதீங்க. வீட்டுக்கு வெளியே நல்ல கச்ச 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 கச்சன்னு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் போட்டு வைக்காதீங்க. எது இருந்தாலும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வைக்கணும். எப்பயுமே வந்து பாருமா, மகாலட்சுமி தாயாருக்கு அழகு ரொம்ப பிடிக்கும். நம்மளே கூட வந்து பாருங்க, தலைவிரி கோலமா ஒரு கொண்டையை போட்டுக்கின்னு, ஒரு கிழிஞ்ச நைட்டியை போட்டுன்னு, எண்ணெய் வடிஞ்சுன்னு அப்படிலாம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து குடும்ப தலைவி எந்த வீட்டில் அப்படிலாம் இருக்காளோ அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மகாலட்சுமி வாசம் அப்படின்றது இருக்காது. ஆனால் இதில் ஒரு விதி விலக்கு உண்டு. என்னன்னா, நீங்கள் பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறீங்க. நீங்கள் சிவனடியாராக இருந்தால் நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம். அந்த குடும்ப தலைவி, அந்த குடும்ப தலைவி மாதங்கியினோட உபாசகராக இருந்தால் எப்படி வேணா இருக்கலாம். மாதங்கி தாயாரை வழிபாடு பண்ணுறீங்க. நான் சொல்கிறது வழிபாடுன்னா, சிவனை பிரதோஷம் போய் கும்பிட்டுட்டு வந்துடுறது. சிவனை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு நாள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்துடுறது. இதெல்லாம் சிவனடியார் கிடையாது. நான் சிவனுக்காக வாழ்வேன், சிவனுக்காக தான் நான் இருக்கேன், நான் சிவனுக்காக செத்து போயிடுவேன். அவங்க சிவனடியார். எனக்கு ஈசன் மேலே அதீத பாசம், அவங்க சிவனடியார். புரியுதுங்களா? அவங்களுக்கு கணக்கு கிடையாது. ஈசனை கும்பிட்றவங்க கிட்ட மகாலட்சுமி நிலைச்சி நிற்பா. ஏன்னா தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிதிகளை கொடுத்தது யாரு அப்படின்னா ஐஸ்வரேஸ்வரன். ஈஸ்வரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கு இந்த நிதிகளெல்லாம் பாதுகாத்துக்கோ அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுத்தா, அவன் அந்த பொறுப்பை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்த குபேரருக்கு. அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாத பரமன் தான் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும், 33 கோடி தேவர்களுக்கான ஐஸ்வர்யத்துக்கும், 14 லோகத்தில் இருக்க ஐஸ்வர்யத்துக்கும் தலைவன் யாரு? பரமேஸ்வரன். அதனால அவனை கும்பிட்றவங்களுக்கு கணக்கு கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இருக்கக்கூடாதது. இன்னும் நிறைய கச்சாமுச்சான்னு போட்டிருக்கிறதுலாம் வைக்காதீங்க. தேவையில்லாத தூக்கி போட்டுருங்க. இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து பாருங்கள், தலைவாசலுக்கு வெளியே ஒரு கோலம், தலைவாசலுக்கு வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் கோலம் அதெல்லாம் டெய்லி தினம்தோறும் போடணும். வெளியே தண்ணி தெளித்து கோலம் போடணும். அதே மாதிரி அந்த தலைவாசலில் நம்ம குலதெய்வம் குடியிருப்பாங்க. நம்ம சுவாமி கும்பிடும்போது தினம்தோறும் தலைவாசலுக்கு தூப தீபம் காமிக்கணும், கற்பூரம் காமிக்கணும். அதே மாதிரி தலைவாசலில் ஒரு மா இலை கொத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஒரு மா இலை கொத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தலைவாசலில் வாசப்படிக்கு தினம்தோறும் 2 விளக்கு ஏற்றணும். நிறைய பேர் வந்து பாருங்கள் ஒத்த விளக்கு ஏற்றுவாங்க. ஒத்த விளக்கு ஏற்றாதீங்க. வியாழக்கிழமை குபேர விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்தால் மட்டும் மாலை 4 to 8 ஒத்த குபேர விளக்கு ஏற்றலாம். இல்லைன்னா தினம்தோறும் 2 விளக்கு. அந்த 2 விளக்கு 2 அகல் விளக்காக இருக்கலாம், இல்லை 2 பாவை விளக்காக இருக்கலாம், இல்லை யானை அம்பாரியோடு கூடிய விளக்கு அந்த விளக்காக இருக்கலாம். எதுனாலும் இப்போ அழகழகாக எத்தனை விளக்கு இருக்குது. இப்போ ஜல விளக்கு தாராளமாக ஏற்றலாம். அந்த ஜல விளக்கு குபேரனுக்கு ஏற்றுறது, ஜல விளக்கும் ஏற்றலாம், அந்த மாதிரியும் ஏற்றலாம். எந்த விளக்குனாலும் ஏற்றுங்க. அந்த வாசலில் 2 விளக்கு அப்படின்றது ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாசல் மேலே உட்காரக்கூடாது. தலைவாசல் மேலே உட்கார்றது, தலைவாசல் மேலே உட்காந்து பேன் வாடுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. தலைவிரி கோலமாக வாசப்படி மேலே உட்காந்து வாராதீங்க. தலை வாரதுனா எல்லாரும் வெளியே தான் வாருவாங்க. தலைவாசலுக்கு முன்னாடி இல்லாமல் கேட்டாண்ட போய் நின்று வாருங்க. வாசல் பக்கத்துலேயே நின்று வாராதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இனி வரும் பதிவுகளை நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறோம், இதோட கூட நம்ம ஆத்மார்த்தமாக உழைக்கிறதுக்கு கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்குங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.